படிகளந்தேன் என்று சொல்வது சாத்தியப்படாதது. அது எப்படி நம்ப முடிய விஷயம்? ஆகியாலி பகவானுடைய படிகளப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று பத்தினியால் எண்ணம் கொண்டார். ஆமா, பார்வதி அம்மையாரவள் நினைக்கிறார். நேரே தெய்வலோகத்தாசாரியான விஸ்வகர்மனை அழைத்து சொல்கிறார்கள். சரி அப்பா விஸ்வகர்மா. சாரியான விஸ்வகர்மனை அழைத்து சொல்கிறார்கள். சரி அப்பா விஸ்வகர்மா. விஸ்வகர்மா தன்னை அழைத்து நாயகியாள் பார்வதியா விஸ்வகர்மனை அழைத்து கேட்கிறாங்க. ஏப்பா விஸ்வகர்மா, எனக்கு உடனடியாக ஒரு உதவியானு செய்ய வேண்டும். என்னம்மா? வேற ஒண்ணுல ஒரு கட்டைச்சமலானு உருவாக்கி தர வேண்டுமே. அப்படி அம்மா? ஆமா, இப்பமே செஞ்சுட்டு வரேன். அப்படி என்று சரி வார்த்தையை காதில் கேட்ட விஸ்வகர்மன் ஆசாரி ஆனவள் கட்டையிலும் நல்ல காட்டமான கட்டை காஞ்சூரம் கட்டைன்னு சொல்லுவாங்க. ஆமா, காஞ்சூரம் கட்டை இருக்கு பாருங்க. ஆமா, நம்ம வீட்டு முன்னால டூட்டா போதும், ஒரு துண்டை கொண்டு வச்சா போதும், பேய் பிசாசு எதுவுமே அண்டாது. ஆமா, ஒரு மாதிரி பட்டெல்லாம் வீட்டுக்குள்ள வராது. காஞ்சூரம் கம்புக்கு அப்படி ஒரு மகிமை. ஆஹா, இல்ல எங்க வீட்டுல நானும் காஞ்சூரம் கம்பு வச்சேன், அதுக்கப்புறம் தான் நீங்க அங்க வர மாட்டீங்க. எப்படிமா? அப்ப அதை வச்சா ஒரு மாதிரி பட்டெல்லாம் வராது. ஆமா, அதனாலதான் சொல்றாங்க. வேற காஞ்சூரம் கம்பு வெட்டினாள். சரி, கட்டுமுட்டான ஒரு சிமிழ் கூட ஆனது கிடைந்தாள். ஆமா, நேர மலைமகள் ஆதிசக்தி கரத்திலே கொடுத்தா, அம்பிகிடத்திலே கொடுக்கறா. ஏப்பா, இந்த சிமிழ் கூண்டை கொண்டு வந்திருக்கிறியே, இதை எப்படி பூட்டணும், எப்படி திறக்கணும்? திருகாணி பூட்டிருக்குமா. ஓ, இப்படி பூட்டணும், இப்படி திறக்கணும். ஆமா, அம்மாவுக்கு தெரியாத விஷயமா இருந்தால் நீ சொல்லணும்லையா? எல்லாம் பக்குவமா உங்களுக்கு தெரியும். அதேரே சிமிழ் கூட்டை கையிலேயே வாங்கி நேர கைலாசம் அப்படி ஏறிட்டு பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அங்கிருந்து நிறைய சிற்றர்மங்கள் சாரசாரையாக வந்து கொண்டிருக்கிறது. ஆமா, அப்படியே வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து 2 சித்தரம்ப பிடிச்சானே. ஒரு 2 சித்தரம்ப பிடிச்சா. அப்படியே ஒரு ஆம்பளை சித்தரம்பு, ஒரு பொம்பளை சித்தரம்பு. ஆமா, ஆணும் பெண்ணும் சேர்ந்துதானே உலகம். ஆமா, அதனால தான் 2 எருமே பிடிச்சு அடைச்சாங்க. சரி, வரட்டு வரட்டு நகி. ஆமா, எப்படி படி இழக்கிறாருன்னு பாப்போம். பாத்துருவனக்கு ஆண்டவன் உலகமெல்லாம் படி இழந்து விட்டு வரக்கூடிய வேளையிலே எப்பொழுதும் பகவானை கண்ட பார்வதாதேவி பாதங்களை கழுவி பாத பூஜை செய்வாள். சரி, அன்றைய தினத்திலே என்னம்மை சிவசக்தி எப்படி அமர்ந்திருக்கிறாள், எப்படி எப்படி இருக்கிறாள். நீட்டியே கால் மடக்கவில்லை, கூட காக்கவில்லை, கால் மடக்கவில்லை, கூட பார்க்கவில்லை, கூட்டியே கால் மடக்கவில்லை, கோபாலன் தங்கையவே, கால் மடக்கவில்லை, கோபாலன் தங்கையவே.
முடியாமல் தன்னுடைய கணவருக்கு செய்யக்கூடிய பாத பணிவிட எதையுமே அந்த வராசக்தி அன்னைக்கு செய்யலையா. அம்மா காலை நீட்டி போட்டு உம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற அம்மா. நம்ம எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்தா எதிர்ப்பு வருவாங்க. யாரு? என் மனைவி. உங்க பொண்டாட்டியா? ஆமா. சரி சரி. அப்படி வந்தா தான் நான் வெளியே வருவேன். இல்லன்னா முன்னாலே எங்க அம்மா வருவாங்க. ஆமா. பிள்ளைக்கு ஒண்ணு ஆயிரப்படாது, அதுக்கு தக்கன இருந்த பிள்ளைக்கு ஒண்ணு ஆயிரப்படாதுன்னு அந்த எண்ணத்தோடு வருவாங்க. நல்ல எண்ணத்தோடி. பிறகு எங்க அம்மையை தள்ளிட்டு இவ வந்துருவா. ஓஹோ சரி சரி. வரும்போதும் போகும்போதும் ஒரு இடமா விழாம போக மாட்டேன். ஆமா என்ன பொண்டாட்டில அப்படி ஒரு ராசி அவளுக்கு. ஏ அம்மா எதுப்புக்கு வரமாட்டா, வந்துட்டான்னா நான் ஏதாவது உடஞ்சிதான். அப்படி ஒரு ராசி. ஏ அம்மா. ஆமா. நேரே என் அம்மையான ஆதிபரா சக்தியானவள். சரி. கோடி பிரம்மாண்ட நாயகி. ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய பாதபணியுடையதை செய்யாமல் தலை கவிழ்ந்த வண்ணமாக இருக்கிறாய். ஆமா. உலகமெல்லாம் அடிநந்து விட்டு வந்த ஆண்டவன் இருக்கிறான். சரிதம்மா. ஏமா பார்வதி, கூட்டத்துல 1000 பெண்கள் இருக்கான்னு வச்சுக்க. ஆமா. அவங்க என்ன சொன்னாலும் கவலை இல்ல. சரி. மனைவி ஒரு வார்த்தை சொல்லிட்டா எந்த ஆம்பளையும் சமைக்க மாட்டான். அது மானம் உள்ளவன். நேரே என் அம்மையான ஆதிபரா சக்தியுடைய இருப்ப பார்த்து ஆண்டவன் கேட்கிறான். உண்மைதான். ஏமா ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்னும் மௌனமாக இருக்கிறாய் சிவசக்தி. என்னங்க நீங்க? என்ன காரணம் என்று கேட்டார். இந்த பாருங்க. என்ன நீங்க எவ்வளவு நேரம் எங்க விட்டு வரீங்க? படி இழந்துட்டு வரேன். உண்மைதானா? ஆமா. எல்லா ஜீவராசிகளுக்கும் குறைவில்லாமல் வந்தீர்களா? நான் படி இழக்காத ஜீவஜந்துகளே பூவுலைகள் கிடையாதம்மா. என்கிட்ட 2 பட்னியா இருக்குயா. எது ஜீவராசியா? ஆமா. வார்த்தை காதில் கேட்ட ஆண்டவன் சொல்கிறாள். சரி. பார்வதி பட்டினியா இருக்குமானால் பரமசிவன் நானும் அல்ல. இருக்கும் அந்த உயிரை தான் என்னிடத்தில் காட்டுகின்றான் என்று சொல்ல பரமசிவன் சிவாய் பார்வதியா சொல்வர் பரமசிவன் சொல்வர் பார்வதியா